நல்லவனாக இருப்பது நல்லது. ஆனால் எல்லா இடத்திலும் நல்லவனாக இருப்பது பாதுகாப்பானது அல்ல. சில நேரங்களில் அதிகமாக நல்லவனாக இருப்பதால் மக்கள் நம்மை மதிக்காமல் பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். உண்மையாக பேசுவதால் உன்னை முட்டாளாக நினைக்கிறவர்களும் இருக்கலாம். அனைவரையும் நம்புவது நல்ல குணம்தான். ஆனால் எல்லா இடத்திலும் அது பாதுகாப்பானது அல்ல. இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். அவர்தான் சாணக்கியர். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு நுண்ணறிவு. இந்த வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் 1. அனைவரையும் நம்பாதே. அப்பாவித்தனம் என்பது எல்லோரையும் சந்தேகமின்றி நம்புவது. யார் என்ன சொன்னாலும் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வது. ஆனால் உலகம் அப்படி இல்லை. நண்பன் என்ற பெயரில் பலர் நம்மை அணுகலாம். ஆனால் எல்லாரும் நம்முடைய நலனுக்காக இருக்க மாட்டார்கள். சாணக்கியர் சொல்கிறார், அனைவரையும் நம்பாதே. நம்பிக்கை நல்லது, ஆனால் கண்மூடி நம்புவது ஆபத்து. புத்திசாலி மனிதன் நம்புவதற்கு முன் கவனிப்பான். உன் பலவீனத்தை வெளிப்படுத்தாதே. சாணக்கியர் மிக தெளிவாக சொல்கிறார், உன் பலவீனத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. உலகம் உன்னை காப்பாற்றாது, அது உன்னை பயன்படுத்தும். நீ எதை பயப்படுகிறாய் என்பதை யாராவது தெரிந்து கொண்டால் அதே பயத்தை வைத்து உன்னை கட்டுப்படுத்துவார்கள். அதனால் உன் பலவீனம் உன்னிடம் மட்டும் இரு. 4. பேசுவதற்கு முன் யோசி. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு தவறான வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். அதனால் பேசுவதற்கு முன் யோசி. முடிவு எடுப்பதற்கு முன் ஆய்வு செய். இதுதான் சாணக்கியர் சொல்லும் நுண்ணறிவு. 4. பேசுவதற்கு முன் யோசி. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு தவறான வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். அதனால் பேசுவதற்கு முன் யோசி. முடிவு எடுப்பதற்கு முன் ஆய்வு செய். இதுதான் சாணக்கியர் சொல்லும் நுண்ணறிவு. 5. உன் இலக்கை எல்லோருக்கும் சொல்லாதே. பலர் தங்களுடைய கனவுகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அது எப்போதும் நல்லது அல்ல. சிலர் உன்னை ஊக்குவிப்பார்கள், ஆனால் சில நாள் சிலர் உன்னை தடுக்க முயற்சி செய்வார்கள். அதனால் உன் கனவை நிறைவேற்றும் வரை அதை அமைதியாக பாதுகாத்துக்கொள். 6. அவசரம் தவறுகளை உருவாக்கும். அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் தவறாக இருக்கும். புத்திசாலி மனிதன் நேரத்தை காத்திருப்பான். அவன் சரியான நேரத்தை தேர்வு செய்வான். அதனால்தான் அவன் வெற்றி பெறுவான். 7. உணர்ச்சியில் முடிவு எடுக்காதே. கோபம், பயம், வருத்தம், இந்த உணர்ச்சிகள் மனிதனை தவறான முடிவுகளுக்குத் தள்ளும். புத்திசாலி மனிதன் உணர்ச்சியில் முடிவு எடுக்க மாட்டான். அவன் அறிவால் யோசித்து பிறகு முடிவு எடுப்பான். 8. தன்னம்பிக்கை மிக முக்கியம். உலகம் உன்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீ உன்னை நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாதவன் எதையும் சாதிக்க முடியாது. 9. உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் விஷயமல்ல. அது தொடர்ச்சியான முயற்சியின் பயன். நீ விழுந்தால் மீண்டும் எழு. தோற்றால் மீண்டும் முயறு. ஒரு நாள் வெற்றி உன்னிடம் வரும். ஃபைனல் மெசேஜ். நண்பர்களே, அப்பாவித்தனம் நல்லதது. ஆனால் அது எல்லா இடத்திலும் பாதுகாப்பல்ல. சாணக்கியர் சொன்னது ஒரு அறிவுரை மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை. எல்லோரையும் நம்பாதே. உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே. பேசுவதற்கு முன் யோசி. உணர்ச்சியில் முடிவு எடுக்காதே. நல்லவனாக இரு, ஆனால் முட்டாளாக இராதே. மென்மையான இதயம் வைத்திரு, ஆனால் கூர்மையான புத்தி கொண்டு வாழ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுத்திருந்தால் அது போதும். ஆனால் இப்படியான வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் தொடர்ந்து வேண்டுமென்றால் PM மைண்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்கள் நண்பன்
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.